அவரை சங்கின்னாங்க. அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அப்படின்னாங்க. மத அரசியலை வந்து இது முன்னெடுத்து வராரு, அவர் வந்து ஒரு மோசமான மனுஷன் அப்படின்லாம் சித்தரித்த அந்த குரூப்ஸ் தான் இன்றைக்கி அவருடைய ஃபேன்ஸ் ஓட்டை எப்படியாவது எடுக்கலான்றதுக்காக விஜய் ஃபேன்ஸுக்கும் விஜய் அவர்களோட தொண்டர்களுக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷை ஏற்படுத்தி சண்டை மூட்டி விட்டுட்டுருக்காங்க. இந்த சண்டை மூட்டி விடுறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனா தானே டிவிக்கில் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு, இந்த தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை செயலாளராக இருக்கிறார். அவர் போயிட்டு வந்தார்ல தூத்துக்குடி விளாத்திக்குளத்துக்கு, ஏன் போகல அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதோட இன்னொரு மேட்ரு யாருன்னு நம்ம பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த பிக் பாஸ்லாம் வந்தார், ரச்சகன் பட டைரக்டரு, நல்லா பேசுவார். அதாவது விஜய் சாருக்கு ஆதரவாகவும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மனுஷன் என்ன டீம் என்ன மேட்ச் அப்படிங்கிறது, மேட்ச் வந்து இப்போ ஒரு 20 ஓவர் மேட்ச் நடக்குதுன்னா யார் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நம்ம 10வது ஓவரில் 15வது ஓவரில் சொல்ல முடியாது. மேட்ச் முடிஞ்சால் தான் சொல்ல முடியும், இல்லை ஒரு 20 ஓவர் முடிஞ்ச மேட்ச்சு அப்போ தான் ரிசல்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது மாதிரி இந்த பிரச்சனையில் பிரவீன் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, அவசரமாக நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அது எப்படிங்க வந்து ரஜினிகாந்தை வந்து இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவரோட வீடியோ நான் சன் நியூஸில் மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, சன் நியூஸில் மட்டும் பேட்டி கொடுத்துருந்தாரு போல், அது இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதாவது அண்ணன் பிரவீன் காந்தி சார் என்னென்னா, நான் ஒன்று கேட்குறேன், இதில் வந்து என்ன பேசுனாங்க ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டார். அதை நீங்கள் வந்து எதையுமே பற்றி பேசாமல் இப்படி பேசிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு, எல்லாரையும் நீங்கள் பகைச்சிக்கிட்டா எப்படி நீங்கள் வருவீங்க டிவிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரையும் விஜய் சார் பகைச்சாரா, இல்லை எல்லாரும் விஜய் சாரை ஒதுக்கி வச்சு அவரை பகைச்சாங்களா? அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மனுஷனை டார்கெட் பண்ணி அடித்து காலி பண்ணணும், இந்த அரசியல் களத்திலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பிரவீன் காந்தி சார் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன மேட்ச் என்ன டீம்